கிறிஸ்து இயேசுவில் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகிறவர்களே, உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரில் இந்த ஜனவரி மாதம் கடைசி நாளாக 31ஆம் நாளில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபிப்போம். துதிகளின் மத்தியிலே மகிமையோடு வீற்றிருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்கு நன்றி செலுத்துகிற ராஜா, கடந்து போன இரவிலே எங்களோடு இருந்து எங்களை காத்து வழிநடத்தினீர். எங்களை தேவையை சந்தித்திருக்கிறேன். காலை நேரத்திலும் சிவனோடு எழுப்பியிருக்கிறேன். நன்றி ஆண்டவரே. இந்த நாளின் ஆண்டவர் இறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலையை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். நீர் பேசும், நாங்கள் கேட்கின்றோம். அடியையும் இந்த குழுவை எடுத்து நீர் பயன்படுத்தும். இறைமைந்தன் இயேசுவின் முன் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காலை வேளையில் நாம் ஆண்டவரை துதிக்கும்படியாக 50வது ஞான பாடலாகிய என்னோட ஆத்துமமே விழி உட்கருத்தாக மகிமை உள்ள கர்த்தாவை புகழுவாயாக என்ற பாடலை சாரோடு இணைந்து பாடுவோம். 50வது ஞான பாடல். என்னோட ஆத்துமாமே விழி உட்கருத்தாக மகிமையுள்ள கர்த்தாவை புகழுவாயாக. கீதங்களே என் சுர மண்டலமே போற்ற விழிப்பீர்களாக. கர்த்தரை போற்றுவினோதமாய் உன்னை சிருஷ்டித்தார். மெத்த அதிசயமீட்பினால் உன்னை ரட்சித்தார். உன்னை தாமே தமது கைகளிலே ஏந்திய அனுக்கிரகித்தார். கர்த்தரை போற்று எல்லாத்தையும் சேருகமைதான். உன்னை காப்பாற்றி சோகத்தை தரவணைதான். மோசத்திலே சேட்டைகளோ அவரே உன்னையே போதும் மறைதான். கர்த்தரை போற்று அன்பாய் உன்னை ஆசீர்வதித்தார். நேசவோய் கால்களை பாய்ச்சி உன் மேல் வர விட்டார். கர்த்தரின் கை வல்லது என்று நீரை தயவாய் உன்னை சந்தித்தார். கர்த்தரை போற்று என்னுள்ளமே ஜாக்கிரதையாக. சகல சேற்றியும் அவரை போற்றுவதாக. ஆத்துமாமே ஒன்னு பகா
கிறிஸ்து இயேசுவில் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரில் காலை நேரத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றோம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட கடவுளுடைய இறை வார்த்தை, அது எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம். மாணவர்களே, இந்த எபிரேயர் நிருபத்தை நாம் பார்க்கும்போது என்னுடைய ஆக்கியம் பவுலுடன் இது தொடர்பு படுத்தப்படுகிறது. ஆனாலும் இது பவுல்தான் எழுதினாரா என்கின்ற பல கேள்வியும் இருக்கிறதை நம்ம பார்க்கின்றோம். அன்பானவர்களே, பவுலுடன் தொடர்பு படுத்தப்படும் இறுதியான திருமுகம் இந்த எபிரேயர் திருமுகம். இது ஒரு திருமுகம் அல்லது கடிதம் என்று அழைக்கப்பட்டாலும் இதில் திருமுக அமைப்பு இல்லை, மாறாக ஒரு இறையில் கட்டுரையாகவே இது இருக்கின்றது. இந்நூலின் இறுதியில் மட்டும் வாசகர்களுக்கு அறிவுரைகள் தரப்பட்டிருக்கிறது. என்னுடைய ஆசிரியர் எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திற்கும் பவுலின் திருமுகங்களுக்கும் இடையே ஒற்றுமைகள் இருப்பினும் வேற்றுமைகள் மிகுதியாய் இருப்பதால் இத்திருமுகத்தை பவுல் எழுதியிருக்க இயலாது என அனைவருக்கும் இப்போது ஒரு மனதாக ஏற்றுக்கொள்கின்றனர். அப்போல்லோ எழுதியிருக்கலாம் என்பர் சிலர். இருப்பினும் யாரால் எழுதப்பட்டது என்னும் கேள்விக்கு தெளிவான விடை காண இயலவில்லை. இதனுடைய சூழலும் நோக்கமும் நாம் பார்க்கும்போது இத்திருமுகம் யூத கிறிஸ்தவர்களுக்காக எழுதப்பட்டதாகும். அவர்கள் பழைய ஏற்பாட்டில் தோய்ந்தவர்கள், தங்கள் நம்பிக்கைகளில் தளர்ச்சி ஏற்பட்டு நம்பிக்கையை இழந்துவிடக்கூடிய ஆபத்தில் இருந்தவர்கள். அவர்கள் கிறிஸ்தவ நம்பிக்கையில் உறுதியாய் நில்லாமல் மீண்டும் யூத சமயத்திற்கு திரும்ப நினைத்தார்கள். தாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த நற்செய்தியை யூதமயமாக விரும்பினார்கள். கலாத்தியர் 2:14 நம்ம அதை பார்க்குறோம். ஒருவேளை இந்த வாசகர்களுக்காக இதை நம்ம எழுதியிருக்கலாம், பல யூத குருக்களாக இருந்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. இந்த திருமுகத்தில் எருசலேம் கோவில் மற்றும் அதன் வழிபாடுகள் நிகழ்காலத்தில் விரிவாய் தரப்பட்டுள்ளது. கிபி 70 நடந்த எருசலேம் கோவில் அழிவுக்கு முன்னர் இது எழுதப்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 2ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது இங்கே கொடுக்கப்படுகின்ற இறை வார்த்தைகள் the danger of drifting away, ஆண்டவரை விட்டு விலகுதல் என்பதை நாம் பார்க்கிறோம். ஒப்பற்ற மீட்பராகிய இயேசுவை விட்டு விலகுதல், அதான் நம்ம இங்கே பார்க்குறோம் முதல் பகுதி. எனவே நாம் கேட்டறிந்த செய்தி நின்று வழுவி விடாது இருக்குமாறு மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனெனில் வானதூதர் வழி எடுத்து உரைக்கப்பட்ட செய்தி உறுதியாய் இருந்தது. அதை மீறிய எவரும், அதற்கு கீழ்ப்படியாத எவரும் தகுந்த தண்டனை பெற்றனர். அவ்வாறு இருக்க இத்தகைய ஒப்பற்ற மீட்பரை பற்றி நாம் அக்கறையற்று இருப்போமானால் தண்டனையில் இருந்து எப்படி தப்பிக்க முடியும்? இம்மீட்பு செய்தியை முதல் அறிவித்தவர் ஆண்டவரே. இதை கேட்டவர்களும் இதனை நமக்கு உறுதிப்படுத்தி உள்ளனர். கடவுளும் அடையாளங்களும் அருஞ்செயல்கள் பல்வேறு வல்ல செயல்கள் மூலமாகவும் தம் திருவுளப்படி தூய ஆவியின் கொடைகளை பகிர்ந்து அளித்தவன் மூலமாகவும் இதற்கு சான்று பகிர்ந்திருக்கிறார்கள். அப்போ ஆண்டவர் தான் ஒப்பற்ற மீட்பர். நாம் கேட்ட செய்தியிலிருந்து வலுவ கூடாது. அது எப்படிப்பட்ட செய்தியாக இருந்தாலும் வானதூதரே அறிவித்தால் கூட நீங்கள் அதிலிருந்து விலகக்கூடாது என்று முதல் சொல்றார். ஏன்னா நமக்கு அறிவித்தவர் இயேசு ஆண்டவர் என்பதை முதல்ல பதிவு செய்கிறாங்க. ரெண்டாவது நீங்க பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவே நம்முடைய மீட்பர், ஜீசஸ் த சன் ஆஃப் காட் என்பதை 5 முதல் 9 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. வரவிருக்கும் உலக பற்றி பேசுகிறோம். கடவுள் அதனை வானதூதரின் அதிகாரத்திற்கு பணிய செய்யவில்லை. அதற்கு சான்றாக மறைநூலில் ஓரிடத்தில் சொல்லப்பட்டுள்ளது இதுவே: மனிதரை நீர் நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார்? மனித பிரிவைகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம்மாத்திரம்? ஆயினும் நீர் அவர்களை வானதூதரை விட சற்றே சிறியவர் ஆக்கியுள்ளீர். மாட்சியையும் மேன்மையையும் அவர்களுக்கு முடியாக சூட்டியுள்ளீர். உமது கை படைத்தவற்றிற்கு மேலாக அவர்களை நியமித்தீர். எல்லாவற்றையும் அவர்கள் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி உள்ளீர். அனைத்தையும் மனிதருக்கு அடிபணியே செய்தார் என்பதால் எதையும்
பணியாதிருக்க விட்டுவிடலை. எனினும் அனைத்தும் மனிதருக்கு இன்னும் அடிபணிய காணும். நாம் காண்பதோ சிறிது காலம். வானதூதரை விட சற்று தாழ்த்தப்பட்டவராக இயேசுவையே இவர் துன்புற்று இருந்ததால் மாட்சியும் மாண்பும் இவருக்கு முடியாய் சூடப்பட்டிருக்கிறது. இவ்வாறு கடவுளின் அருளால் அனைவருடைய நலனுக்காகவும் இவர் சாவுக்கு உட்பட வேண்டியாதிருது. இப்போ இயேசு ஆண்டவருடைய இந்த ஐடென்டிக்கல் the name of Jesus is given by the Hebrew writer. எபிரேய ஆக்கியோன் இயேசுவை மிக சிறப்பாய் இந்த நிருபத்திலே காண்பிக்கிறார். இவர் நமக்காய் உலகத்திலே பாடுபட்டார். அதுதான் ஹைலைட். சிலுவையிலே நமக்காய் பாடுபட்ட மீட்பராக இருக்கிறார் இல்லையா? the son of God and his superiority over angels. தேவதூதரை விட பெரியவராய் இருந்த இயேசு தன்னை தாழ்த்தி சிலுவையிலே ஒப்பு கொடுக்கிறார். அப்போ மனிதன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான் பாருங்க. மனிதன் தேவதூதரிலும் சற்று சிறியவனா இருக்கிறார். இயேசு அதே போல மனிதனாகவே வந்து தேவதூதரிலும் சிறியவனாய் வந்து சிலுவையை சுமந்து கல்வாரி சிலுவையில நமக்காக மீட்பை ஏற்படுத்தினார். அதுதான் ஜீசஸ்னுடைய அந்த பிறப்பு, இன்கார்னேஷன் அண்ட் டெத் ஆன் த கிராஸ். இது நம்ம ஆண்டவர் நம்ம மேல வைத்திருக்கிற அன்பையும் மனித நேயத்தையும் நமக்கு காண்பிக்கின்றதா இருக்கிறது. மூன்றாவது நம்ம பார்க்கிறோம், த பயோனியர் ஆஃப் அவர் சால்வேஷன். 10-13 அவர்தான் நமக்கு மீட்பாக இருக்கிறார், ரட்சிப்பாய் இருக்கிறார். தூய்மை கடவுள் எல்லாவற்றையும் தமக்கென்று தாமே உண்டாக்கினார். அவர் மக்கள் பலரை மாட்சியில் பங்கு கொள்ள அழைத்து செல்ல விரும்பிய போது அவர்களது மீட்பை தொடங்கி வழி நடத்துபவரை துன்பங்கள் மூலம் நிறைவுள்ளவராக்கினார். இதுவே ஏற்ற செயல். தூய்மையாக்குகிறவர் தூய்மையாக்கப்படுவோர் அனைவருக்கும் உயிர் முதல் ஒன்றே. இதனால் இயேசு இவர்களை சகோதரர் சகோதரிகள் என்று அழைக்க வெட்கப்படவே இல்லை. எல்லாரும் என்ன எப்படி கூப்பிடுறாரா? சகோதரிகள் சகோதரர். அதனால தான் இன்னைக்கு நிறைய பேர் இண்டிபெண்டன்ட் பாஸ்டர்ஸ் எல்லாம் பிரதர் சிஸ்டர் என்று அழைக்கின்றதற்கு காரணம், இங்கே இயேசு நம்ம எல்லாரையுமே சகோதரர் சகோதரிகள் என்று அழைக்க அவர் வெட்கப்படவே இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உமது பெயரை என் சகோதரர் சகோதரிகளுக்கு அறிவிப்பேன், சபை நடுவே உம்மை புகழ்ந்து பாடுவேன் என்று கூறியுள்ளார் என்றோ. மேலும் நான் அவர் மேல் என் நம்பிக்கையை நிலைநிற்க செய்வேன் என்றும், இதோ நான் கடவுள் எனக்கு அளித்த குழந்தைகளும் அவ்வாறு செய்தோம் என்றும் அவர் கூறியுள்ளார். ஊனும் இரத்தமும் கொண்ட அப்பிள்ளைகளைப் போல அவரும் அதே இயல்பில் பங்கு கொண்டார். இவ்வாறு சாவின் மேல் ஆற்றல் உடையவர் ஆனார். பார்த்தீங்களா? அப்போ அவர் நம்ம மேல அன்பு வைத்ததுனால மனிதனாக இறங்கி வந்தார். இதுதான் இன்கார்னேஷன். இன்கார்னேஷன் என்று சொன்னால் மனித பிறப்பு ஒரே முறை தான் நிகழ்ந்தது, திருப்பி திருப்பி நடக்காது. ஆனால் மற்ற மதங்களில் என்ன சொல்றாங்கன்னா அவதாரம் இல்லையா, அவதாரம் என்று சொல்றாங்க. நம்ம இன்கார்னேஷன் அதாவது மனு உருவேற்றல். தமிழ்ல அழகான ஒரு வார்த்தை மனு உருவேற்றல் என்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜீசஸ் இஸ் அவர் ஐ பிரீஸ்ட் என்று நாம பார்க்கிறோம். அதான் இங்க பார்க்கிறோம். இப்போ வாழ்நாள் முழுவதும் சாவு பற்றிய அச்சத்தினால் அடிமைப்பட்டிருந்த நம்மை மீட்டார். ஏனெனில் அவர் வானதூதருக்கு துணை நிற்கவில்லை, மாறாக ஆபிரகாமின் வழிமரபினருக்கே துணை நின்றார். அல்லேலூயா இல்லையா? அதுதான் முக்கியமான ஒரு செய்தியா இருக்கு. ஆதலின் கடவுள் பணியில் அவர் இரக்கமும் நம்பிக்கையும் உள்ள தலைமை குருவாயிருந்து மக்களுடைய பாவங்களுக்காக கழுவாய் ஆகுமாறு எல்லாவற்றிலும் தம் சகோதரர் சகோதரிகளைப் போல் ஆக வேண்டியதாயிற்று. இவ்வாறு தாமே சோதனைக்கு உள்ளாகி துன்பப்பட்டதனால் சோதிக்கப்படுவோருக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வீக்னஸ்ல அவர் நமக்கு உதவி செய்கிறார். ஏனென்றால் அவர் நம்மை போலவே நம்மை மாற்றி கொண்டார் என்று அழகா சொல்றார். அப்போ 3 விஷயத்தை பார்க்கிறோம். இயேசுவே ஒப்பற்ற மீட்பர், இயேசுவே இந்த உலகத்தின் ரட்சகர், நமக்காக தேவதூதரிலும் சற்று சிறியவனானார், நமக்காக மனிதனை போல வந்தார், நமக்காக பாடுபட்டார் இல்லையா? அதே போல பிரதான ஆசாரியனாய் இருந்து நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து தீர்க்கிறார். எனவே அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் பற்றி கொண்டு வாழ தூய ஆவியானவர் நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். ஜெபிப்போம். துதிகளின் மதிலே மகிமோடு வீற்றிருக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காய் நின்று செலுத்துகின்றோம். கடந்து போன இரவில் எங்களோடு இருந்து எங்களை காத்தீர். இயேசு ஒப்பற்ற மீட்பர், கிறிஸ்துவாய் இருக்கிறார். அவர் பிரதான ஆசாரியா இருக்கிறார், எங்களுக்காய் பாடுபட்ட மனிதனாய் இருக்கிறார் என்பதை உணர்ந்து இந்த நாளிலே நீர் கொடுத்த ஆண்டவரை இறை வார்த்தைக்காய் ஸ்தோத்திரராஜ். இந்த நாளிலே
இந்த வார்த்தைகளை கேட்டு பயன்பெறுகிற அகில உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க. அவர்களுக்கு நல்ல சுகம் பலன் ஜீவனை தாரும். குறிப்பாக எங்களுடைய தாய் திருநாட்டின் மக்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தாரும். ஆண்டவரே, விசேஷமாக தலைவர்களை ஆசீர்வதிங்க. இந்தியா முழுக்க இருக்கிற தலைவர்கள், தமிழ்நாட்டின் தலைவர்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற அன்பர் சாருக்காக, ஏஞ்சாக்காவுக்காக, அன்பான பிள்ளைகள் மார்த்தால் மரியாளுக்காக ஜெபிக்கிறோம். சாகோ சாருக்காய், டீச்சருக்காய், அடியனுக்காய், குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். எடுத்து பயன்படுத்தும் தேவலை சந்தியராஜா. விசேஷமாய் ILC திருச்சபை, 3 சபை சங்கங்கள், போதவர்கள், ஊழியங்கள், ஆயர் பெருமக்கள், இன்ஸ்டிடியூஷன்ஸ், குறிப்பாய் பெதெஸ்தா மருத்துவமனைக்காக ஜெபிக்கிறோம். திறக்கும்படியான சூழ்நிலைகளை உருவாக்கும். இதை பார்க்கின்ற மற்ற எல்லா ஆண்டவரே கிறிஸ்தவ மக்கள், கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள், ஆண்டவரே CSI கிறிஸ்தவர்கள், மற்ற லுத்தரன்ஸ், ஆர்காட் லுத்தரன் சர்ச், ஆண்டவர் தமிழ் வேஞ்சல் லுத்தரன் சர்ச், உலகம் முழுக்க இருக்கிற தமிழ் மக்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதி. குறிப்பாய் இன்றைக்கு பலவீனமாக இருக்கிற சுகவீனமாக இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். எப்படி அருமையான கர்த்தாவை தீபா, ஏழுமலை, வனச்சம்மா, ஆண்டவர் ஆலன் ரஃபியாவுக்காக, நிக்சன் ஐயருக்காக, ராஜ்குமார் ஐயருக்காக, ஆண்டவர் உதயநேசன் ஐயருக்காக நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாக இப்படி அருமையான டாக்டர் கெனடி, அவருடைய அன்பான ஆண்டவரே மைத்துனர் மகன் ஆண்டவரே பென்னி ஜான் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து 1 மாதம் ஜுரம் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அதிலிருந்து விடுதலை பெற்று வர கர்த்தர் கிருபை தார். அவருடைய தகப்பனார் சோபர்ஸ், அவருடைய அன்பு மனைவி செல்வி அவர்களை ஆசீர்வதியும். அதே போல டாக்டர் கெனடி அவருடைய அன்பான மகளுக்காக ஜெபிக்கிற வருகிற திங்கட்கிழமை நடைபெறுகிற திருமணத்தை கர்த்தர் ஆசீர்வதியும், தேவைகளை சந்தியும். ஆண்டவரே, அதே போல இன்றும் நாளையும் மறுநாளும் நடைபெறுகிற ஆண்டவரே ரவி ஆபிரகாம் அவருடைய அன்பான நற்செய்தி கூட்டங்களுக்காக ஜெபிக்கிறோம். வல்லமையான வார்த்தைகளை மக்களுக்கு அறிவித்து மக்கள் திரும்பி மனம் திரும்பி உமக்கு நற்செய்தி கொடுக்க, சாட்சி கொடுக்க கிருபை தார். இந்த ஊழியத்தை ஆசீர்வதியும், தேவைகளை சந்தியும். குறிப்பாக பாஸ்டர் ரவி ஆபரம் ஐயாவை பத்திரமாய் கொண்டு வந்து நீ சேர்க்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். அதே போல் இந்த நாளில் நடைபெற இருக்கிற 2 திருமண ஆண்டவர் மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதோ என்னுடைய அருமையான ஆசிரியர் சாம் அவர்களுக்காக, அவருடைய அன்பு மனைவி பிரீதாவுக்காக, ஆண்டவருடைய அன்பு மகள் செல்லட்டுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே குடியாத்தம் CSI திருச்சபையில் நடைபெறுகிற திருமணத்தை கர்த்தர் ஆசீர்வதியும், தேவலை சந்தியராஜன். அதே போல என்னுடைய அன்புக்குரிய ஆயிரம் ஆண்டவரே, இந்த ஆமர் சபை சங்கத்தின் தலைவராக இருந்து எங்களை வழிநடத்திய அருள் திரு K விக்டரையா அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஐரம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். அன்பு மகள் ஆண்டவர் சிட்டுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதோ இன்றைக்கு நடைபெற இருக்கிற திருமணத்தை கர்த்தர் ஆசீர்வதியும். ஆம்பர் இமானுவேல் உத்தன் திருச்சபையில் நடைபெற இருக்கிற திருமணத்தில் நம்முடைய கிருபை தங்கியிருந்து அந்த திருமணத்தையும் என் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய இறை ஆசிரியர்களை இந்த நாளிலே எங்கள் அனைவருக்கும் தாரும். இப்படி பணிகளையும் பயணங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுக்கும் நம்முடைய இறை ஆசிரியர்களை, சமாதானத்தை, சந்தோஷத்தை, ஒரு அற்புதத்தை, விடுதலை என் தேவன் தந்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் சுகபலன் ஜீவனை தந்து வழிநடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாக தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவர் உம்மையோடு கூட இருப்பதாக, ஆமென்.